இவர்கள் வந்திருக்கும் அனைவரும் தொண்டர்களா அல்லது ரசிகர்களா என்பதிலே ஒரு குழப்பம் இருக்கிறது. என்றால் பல ரசிகர்களை நாம் கேட்டபொழுது ரசிகர்களாகத்தான் நாங்கள் விஜயை பார்க்க வந்திருக்கிறோம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. பலர் நாங்கள் விஜய்க்காக வந்திருக்கோம், தமிழகத்திலே மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். எனவே இருவேறு வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. எது எப்படி இருப்பினும் மதுரை மாநாடு விஜயின் அரசியல் வாழ்க்கையில் திருப்பு முனை மாநாடாக இருக்குமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பல சிறப்பு விருந்தினர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியின் போது விஜயின் மாநாட்டு திடலிலிருந்தும் வரப்போகிறார்கள், நமது அரங்கிற்கும் வரப்போகிறார்கள். அது மட்டுமல்ல, நமது செய்தியாளர்கள் 4 செய்தியாளர்கள் அந்த விஜயுடைய மாநாட்டு திடலிலே பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள். எனவே கேமரா 4 வித கேமராக்கள் இருந்து 4 விதமான கோணங்களிலே நாம் பல காட்சிகளை பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தற்போது முதன்மை செய்தியாளர் பிரவீன் நமது சிறப்பு அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறார். அவரும் நம்முடன் நேரலையில் கலந்து கொள்ள இருக்கிறார். எனவே இந்த மாநாடு என்பது ஒரு திருப்பு முனை மாநாடாக இருக்குமா இல்லையா என்பது குறித்து நாம் விலாவரியாக பார்க்க இருக்கிறோம். எனவே தற்போது மிக முக்கியமான பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சத்தியம் தொலைக்காட்சி ஒரு சிறப்பு சர்வே செய்தது. அது அதாவது ஒரு ஒப்பீனியன் போல் என்பது போல ஒரு கருத்து கணிப்பினை சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேகமாக நடத்தியது. அந்த கருத்து கணிப்பிலே பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. பல கட்சிகளை கொண்டும் அந்த பல கட்சிகள் தொடர்பாக அந்த சர்வே நடத்தப்பட்டது. விஜய்க்கும் யாரிடம் செல்வாக்கு இருக்கிறது, விஜய்க்கு யாரிடமெல்லாம் பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறார் என்பது குறித்து நாம் ஒரு சர்வே நடத்தினோம். அந்த சர்வேயில் நமக்கு கிடைத்த பல தகவல்கள் நமக்கு மட்டுமல்ல, ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, வாக்காளருக்கு மட்டுமல்ல, விஜய்க்கும் சர்ப்ரைஸ் ஆஸ் வெல் அஸ் ஷாக், அதிர்ச்சியும் இருக்கிறது, ஆச்சரியம் இருக்கிறது. விஜய்க்கே ஆச்சரியம் இருக்கிறது என்றால் இந்த சர்வே தொடர்பான தகவல்களை நீங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அது உண்மை என்பதை நீங்களே ஒப்புக்கொள்ளுங்கள். விஜயின் ரியாலிட்டி தற்போது யதார்த்தம் எப்படி இருக்கிறது? விஜய்க்கு செல்வாக்கு, விஜய் ஒரு சினிமா ஹீரோ. விஜய் மட்டுமல்ல, சினிமாவில் நடித்த யார், ஒரு சிறு தொலைக்காட்சி தொழில் நடத்தவர் வெளியே சென்றால் கூட ஒரு 100 பேர் வந்து போட்டோ எடுத்துக்கொள்வார்கள், செல்ஃபி எடுத்துக்கொள்வார்கள். தற்போது செல்ஃபி என்று தான் சொல்ல வேண்டும், போட்டோ என்று சொல்லக்கூடாது, செல்ஃபி எடுத்துக்கொள்வார்கள். எனவே அந்த மாயை எல்லோருக்கும் உண்டு. சிறு நடிகர் முதல் பெரிய நடிகர் வரை. பெரிய நடிகர் செல்லும் போது பவுன்சருடன் வருவார், சிறு நடிகர் பவுன்சர் இல்லாமல் 2 கூட நண்பர்களுடன் வருவார். இப்படிதான் இருக்கும். எனவே எது எப்படி இருந்தாலும் அந்த மாயை உண்டு. வந்திருக்கார், இந்த போட்டோ எடுப்போம், செல்ஃபி எடுப்போம் என்பதெல்லாம் எல்லா இடத்திலும் உண்டு. ஆனால் விஜய்க்கு செல்வாக்கு தமிழக வாக்காளர்களிடையே எப்படி இருக்கிறது? மிக முக்கியமானது என்றால் விஜயின் ஒரு விரல் புரட்சி என்று அவர் சர்க்கார் படத்திலே சொல்லி ஆட்சியை பிடிப்பார். அதுபோன்று தற்போது ஒரு விரல் புரட்சி என விஜய் இறங்கியிருக்கிறார். எனவே விஜயின் ஒரு விரல் புரட்சி என்பது ரீலாக இருக்க போகிறதா அல்லது ரியலிசமா என்பதுதான் தற்போது நாம் பார்க்க போவது. எனவே முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ், முதன்முறையாக வாக்களிப்பவருடைய ஆதரவு யாருக்கு என்று நாம் பார்த்தோம். உண்மையிலேயே விஜய் பட்டாசு வெடித்து கொண்டாடலாம். அவருக்கு ஆச்சரியம் மேல் ஆச்சரியம் என்றால் அவருக்கு இளைய தலைமுறை ஃபேன்ஸ் நிறைய இருப்பார்கள். ஆனால் முதன்முறையாக வாக்களிக்க போகிறோம். கல்லூரி படித்துக் கொண்டிருப்ப அந்த 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் முதன்முறையாக வாக்களிக்க போய் யாருக்கு வாக்களிப்பா என்ற கேள்வியை கேட்டபொழுது நமக்கு கிடைத்த தகவல் சர்வே இது. சத்தியம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் சர்வே இது. அந்த எக்ஸ்க்ளூசிவ் பேண்டுடன் நாம் போடலாம் இதை. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 26%, அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு 18%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 39% இருக்கிறது. மிக பெரிய அளவுக்கு நாம் தமிழருக்கு 12%, மற்றவை 5% இருக்கிறது. இதில் தாவேக 39%, அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள், முதன்முறையாக வாக்களிக்க போகும் வாக்காளர்கள், அவர்களுடைய ஆதரவு ஆண் பெண் என இரண்டும் சேர்ந்து எடுத்தது. நாம் எடுத்த அந்த கருத்து கணிப்பிலே 39% வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிக்க போகிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே விஜய் உண்மையிலேயே அந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள், அவருடைய சினிமா ரசிகர்கள், அந்த குழந்தை முதல் பெரியவர் வரை அவருக்கு ரசிகர்கள் இருப்பார்கள், ரஜினிக்கும் இருந்தார்கள். எனவே விஜய்க்கு இருக்கின்ற அந்த ரசிகர்கள் வாக்குகள் நிச்சயமாக அவருக்குத்தான் போட போகிறோம் என சத்தியம் டிவி நடத்திய பிரத்யேக கருத்து கணிப்பிலே கடந்த மாதம் நடத்தியிருந்தோம், ஜூலையிலே. அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தான் இது. உண்மையிலே இது மிக முக்கியமான தகவல். இன்று மதுரையிலே திருப்புமுனை மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய்.
4 மணி அளவிலே வரப்போகிறார். கிட்டத்தட்ட 45 மணி நேரம் பேச போகிறார், 45 நிமிடங்கள் பேச போகிறார். எனவே இந்த 40 நிமிடங்களுக்கு அவர் கட்டியும் காப்பது போல இது இருக்கிறது. எனவே முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆதரவு யாருக்கு என்று பார்த்தால் சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய சர்வேயின் அடிப்படையிலே தாவேகா விஜய் முந்துகிறார். எனவே ஒரு விரல் புரட்சிக்கு இது அடிப்படையாக இருக்கலாம் என்றால் இளைய சக்தி தான் எதிர்கால சக்தி. எனவே அந்த சக்தி அவருக்கு ஆரம்பத்திலே கை கொடுக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.